வணக்கம். மதுவிலக்கு இன்றைக்கு மையமானது ஒரு அரசியல் பிரச்சனையாக தமிழகத்தில் விவாதிக்கப்படுகிறது. எல்லா கட்சிகளும் அதை விவாதிக்கின்றன, மக்களும் அக்கறைப்படுகிறார்கள். மக்களுடைய அக்கறை என்பது வேறு, கட்சிகளுடைய அக்கறை என்பது வேறு. இன்றைக்கு கட்சிகள் மதுவிலக்கின் மூலம் 2016 சட்டமன்ற தேர்தலில் யார் ஆதாயம் அடைவது என்ற கோணத்திலே இந்த விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். யார் இந்த கோரிக்கையை முதலில் வைத்தார்கள், யார் இரண்டாவது வைத்தார்கள், யார் முதலில் கொண்டு வந்தார்கள், யார் நிறுத்தினார்கள், இப்படி போய்கொண்டிருக்கிறது இந்த லாவணி. மக்களை பொறுத்தவரையில் இந்த கடையை மூட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கை. அது தேர்தலுக்காக மக்கள் வைக்கும் கோரிக்கை அல்ல. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு பச்சையப்பன் கல்லூரியிலே மாணவர்கள் டாஸ்மாக் கடையை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். இதை தொலைக்காட்சிகளில் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். மக்கள் அதிகாரம் என்ற அமைப்பு ஆகஸ்ட் 31 டாஸ்மாகை மூட வேண்டும் என்று கெடு விதித்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து வருகிறது. மக்கள் அதிகாரம் அமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் ராஜு இங்கே வந்திருக்கிறார். புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி இன்றைக்கு போராட்டம் நடத்திய மாணவர் அமைப்பினர் தோழர் கணேசன் அதனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர், அவர் இங்கே வந்திருக்கிறார். அவரோடு நாம் உரையாட இருக்கிறோம். இன்றைக்கு பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் சென்னையிலே டாஸ்மாகிற்கு எதிராக நடத்திய ஒரு போர்க்குணமிக்க போராட்டத்தை எல்லோரும் பார்த்தோம். அந்த போராட்டத்தை பற்றி, அதில் மாணவர்களுடைய பாத்திரத்தை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் இந்த போராட்டத்தை, மதுக்கடையை மூணுன்ற போராட்டத்தை நடத்தினதில் RSIF புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்குது. நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஏறக்குறைய 1000 மாணவர்களுக்கு மேலே திரண்டு சாலை மறியல் பண்ணி, அதுக்கு பின்னாடி கடையை முற்றுகை செஞ்சு ஆரிங்டன் ரோட்டில் இருக்கிற அந்த கடையை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். மாணவர்கள் இந்த போராட்டத்தை நடத்துவதில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் பலவேறு போராட்டங்களில் முன்னணியில் இருந்திருக்கிறாங்க. இந்த டாஸ்மாக் போராட்டத்தில் ஒரு வீரம் செறிந்த வகையில் நடந்திருக்கிறாங்கன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். இல்லை, பச்சையப்பன் கல்லூரி நீங்கள் சொல்லும்போது பச்சையப்பன் கல்லூரியை பற்றி வேறு விதமாக பொதுவாக பேசுவாங்க. ஆமாம், பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் ரவுடிகள், பொறுக்கிகள், பஸ்ஸில் ரூட் அடிப்பாங்க, பஸ் டே எடுப்பாங்க, இப்படின்னு பொதுவாக சொல்கிறது உண்டு. பத்திரிகைகள் கூட அப்பப்போ எழுதுகிறாங்க. ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையிலும் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் பொறுப்பாக முன்னணி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு 2009 ஈழப் போராட்டம் எடுத்து பார்த்திங்கன்னா, அதில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர் தான் முத்துக்குமரன் சாவுக்கு பின்னால் முதல்ல சாலை மறியல் செஞ்சு அந்த பிரச்சனையை தமிழகத்தில் வீச்சாக கொண்டு போக உதவியாக இருந்தாங்க. அதே போல் தான் இந்த டாஸ்மாக் எதிர்ப்பு போராட்டத்தில் டாஸ்மாக் கடையை மூடணும் அப்படின்ற கோரிக்கைகள் மக்கள் மத்தியிலிருந்து எழுது, மாணவர்கள் போராடுறாங்க. அங்கங்கே இது மாதிரியான பிரச்சனைகள் எழுந்தாலும் கூட இதை முதல்ல தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் திரண்டு டாஸ்மாக் கடையை அடித்து நொறுக்கி மது ஒழிப்பு என்பதை இன்றைக்கி பிரகடனப்படுத்தி இருக்கிறாங்க. மாணவர்கள் இவ்வளவு பெருந்திரளாக போராட்டம் நடத்தியதுன்றது உண்மையிலேயே ஒரு முன்மாதிரியானது தான். இந்த மாணவர் போராட்டத்தை போலீஸ் கையாண்ட முறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது இன்றைக்கு நடந்த சம்பவம். இன்றைக்கு பச்சைப்பா கல்லூரிகள் மாணவர்கள் மீது அந்த போராடிய புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி என்ற அமைப்பைச் சேர்ந்த அந்த முன்னணி மாணவர்கள், அந்த பெண் தோழர்கள், இவர்கள் மீது போலீஸார் நடத்திய தாக்குதல் என்பது ஒரு அடியாள் கும்பல் போல் ஒரு குண்டாஸ் தான் நடவடிக்கை தான் இன்றைக்கு நடந்தது. ஒரு போலீஸு, சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், நீதிமன்றத்துக்கு நாம் பதில் சொல்லணும், இது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு கேமரா இப்போ பத்திரிக்கையாளர் தொலைக்காட்சியில் உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குது, நேரடி ஒளிபரப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்றைக்கி காட்டுமிராண்டி மனத்தனமாக தாக்கிடுறாங்க. இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுக்கு இந்த போலீஸும் இந்த அரசாங்கமும் இந்த மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு சரியான விலை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது தமிழ்நாட்டில். அப்படி தான் பார்க்குறோம். இல்லை, இப்போ தாக்குதலை யாரும் நியாயப்படுத்த முடியாது என்றாலும் கூட ஒரு அமைதி வழியில் இந்த போராட்டத்தை நடத்தி இருந்தால் இப்படி ஒரு தாக்குதலுக்கான தேவை எழுந்திருக்குமான்னு சிலர் கேள்வி எழுப்புறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அமைதி வழிங்கிறது இன்றைக்கி ஒரு அர்த்தமற்றதாக ஆயிடுச்சு. அப்படி சொல்லக்கூடியவர்கள் தான் அதை அதற்கான ஆதாரங்களையும் அதற்கான அவசியத்தையும் அதனால் செய்ய முடியும். அமைதி வழியில் போராடினா இந்த டாஸ்மாக் மூட முடியும், மது ஒழிப்பு சாத்தியப்படுத்த முடியுங்கிறவங்க யார் சொல்கிறாங்களோ அவர்கள் தான் அதை ப்ரூவ் பண்ணணும், மக்கள் மத்தியில் பேசணும். ஆமாம், ஏன்னா முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஐயா சசி பெருமாளுடைய போராட்டத்தை நீங்கள் வரிசைப்படுத்தி பாருங்கள். நீங்கள் 33 நாள் சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தார். அரசாங்கம் என்ன செஞ்சுது? அவர் கைது பண்ணி சிறையில் போட்டுச்சு.
அவர் வந்து பண்ணாத போராட்டம் கிடையாது. அதே போல் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த உண்ணாமலை கடை என்ற அந்த போராட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உயர்நீதிமன்றம் கடையை மூடு அப்படின்னு உத்தரவு போட்டு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த உத்தரவை அமுல்படுத்த சொல்லி தான் அந்த ஊர் மக்கள், பேரூராட்சி தலைவர் உட்பட அந்த ஊர் மக்கள் அனைவரும் வந்து 31ஆம் தேதி தீக்குளிக்கும் போராட்டம்னு வச்சாங்க. அப்போ ஒரு மக்கள் வந்து தீக்குளிக்கும் போராட்டம்னு வைக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளவு போராட்டங்கள் அவர்கள் வந்து அமைதி வழியில் சாத்வீகமான முறையில் அரசு அதிகாரிகளை நம்பி, கோர்ட்டை நம்பி, போலீஸை நம்பி எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் தீக்குளிக்கும் போராட்டம்னு ஒன்று வைக்கிறாங்க. அப்போ அமைதி வழி காந்தியவாதின்னு பத்திரிகைகளெல்லாம் பாராட்டி இருந்த ஒரு ஐயா சசி பெருமாள் காந்தியவாதி செய்கிற வேலையா அப்படின்னு சொல்லி அவரே கேள்வி எழுப்புகிறாங்க. அவரை 200 அடி ஒரு 57 வயது ஒரு தள்ளாத முதியவரை 200 அடி டவருக்கு ஏற்றி விட்டது வந்து இந்த அரசாங்கமும் இந்த அமைப்பு முறையும் தான். அப்போ அமைதி வழியில் போராடினா நாம் இந்த மது ஒழிப்பை வந்து முடிச்சிடலாம், அதை வெற்றி பெறலாம், அதை சாத்தியமாக்கலாம் அப்படிங்கிறது வந்து அது வந்து இப்போது அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து சாத்தியம், அது வந்து பொய்யானது, மக்களை ஏமாற்றுவது, அது வந்து முடியாத காரியம். இல்லை, இப்படி அடித்து உடைக்கிறது தான் ஒரே வழின்றீங்களா? அதாவது கள்ளச்சாராயத்தை வந்து போலீஸ் எப்படி பூட்ஸ் காலால் எட்டி உதைச்சி அடித்து உடைக்கிறாங்களோ அதே மாதிரி சாராயம் என்பது கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் கிடையாது. அதனுடைய விளைவு சட்டபூர்வமாக அரசால் அமைக்கப்பட்ட ஒரு கடை, அரசாங்கத்தினுடைய சொத்து, அதை நீங்கள் எப்படி தாக்கலாம்? அதாவது அது அரசை பொறுத்து, பாதிக்கப்படக்கூடிய மக்களை பொறுத்து. இது கள்ளச்சாராயம் அரசாங்க சாராயம்ன்றது அவங்களுக்கு வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை பாதிக்குதுங்கிறது தனி குடும்பத்தை மட்டும் பாதிக்கலை, எதிர்கால சமுதாயத்தை பாதிக்குது, ஒரு தலைமுறையே பாதிக்குது, மாணவர்களை பாதிக்குது, பெண்களை பாதிக்குது. ரெண்டாவது இந்த மது போதையினால தான் அதிகமான குற்றங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் அதிகமாக பாலியல் குற்றங்கள் வந்து இதனால தான் நடக்குதுன்றாங்க. அப்போ ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் எதிரான ஒரு செயலை வந்து சட்டப்படி ஒழிக்கணும், மனு கொடுத்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை. இது வந்து நம்மளுடைய விருப்பம் கிடையாதுங்க. அதாவது நாம் வந்து உண்ணாவிரதம் இருந்தால் கடையை மூடும் அப்படின்னா உண்ணாவிரதம் இருக்கலாம், தப்பு இல்லை. மனு கொடுத்தா முடியும்னா முடிக்கலாம். ஆனால் அதெல்லாம் முடியாது. மக்களே நேராக கள்ளச்சாராயத்தை எப்படி போலீஸு பூட்ஸ் காலால் எட்டி உதச்சி அதை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுறானோ அதே போல் மக்களே நேராக இந்த அரசு டாஸ்மாகை அடித்து உடைக்கணும். அதுதான் தீர்வுங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் கிட்டத்தட்ட கள்ளச்சாராய வியாபாரியும் அரசையும் சமம்னு பேசுவது மாதிரி அரசோட நடவடிக்கை அப்படி தான் இருக்குது. எந்த விதமான ஒரு அரசு, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்பது மக்களுக்கு எதிரானதுன்னு மக்கள் எல்லாமே போராடுறாங்க. தன்னெழுச்சியாக தமிழகம் முழுவதும் போராடுறாங்க. ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் பேட்டி கேட்டோம்னா தினந்தோறும் எங்கள் புருஷன் என்னை பிடிச்சிட்டு வந்து போட்டு அடிக்கிறான், கொள்கிறான், நீங்கள் இந்த கடையை வேண்டாம். ஒரு கடையை தீக்கிரையாக்குறாங்க. சேலத்தில் தீக்கிரையாக்குன ஒரு பெரிய சம்பவம். ஒரு அரசு கடையை தீக்கிரையாக்குவதுங்கிறது பெரிய சம்பவம், குற்றம். ஆனால் அதுக்கு எந்த மக்களும் பயப்படாமல் மீடியாக்கிட்ட நாங்கள் கடை வேண்டான்னு தான் சொல்கிறோம், கொளுத்துனது சரிதான் அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்க. இந்த துணிச்சல் எப்படி வருது? ஒரு கடையை அடித்து உடைக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கடையை தீ வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதற்காக மக்கள் அஞ்சி ஓடலை. அவர்கள் செய்ய தயங்குறாங்கன்ற முன்னணியாக இருக்கக்கூடியவர்கள் செய்கிறாங்க. ஆனால் அதை மக்கள் ஆதரிக்கிறாங்க. அந்த அடித்து உடைக்கிறத மக்கள் ஆதரிக்கிறாங்க. அதனால தான் போலீஸும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வழக்கு போடுறது, கைதுங்கிறதோடு நிற்குது. இன்றைக்கு பச்சையப்பன் கல்லூரியில் வந்து நடந்த சம்பவம் இன்றைக்கு இதை மாதிரி தமிழகத்தில் வேற எங்கேயும் நடந்துவிடக்கூடாது என்ற அச்சத்தின் காரணமாக தான் போலீஸ் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் அது வந்து எதிர்வினையை தான் உண்டு பண்ணும். இப்போ இவ்வளவு இந்த தாக்குதலை தொலைக்காட்சியில் எல்லாரும் பார்த்தோம், ரொம்ப மோசமாக காயம்பட்டுருக்குறாங்களா? பொதுவில் பச்சையப்பன் கல்லூரி வாயிலில் அந்த டாஸ்மாக் கடையை உடைக்கும் போது போலீஸ் தாக்குனதை தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. ஆனால் தெரியாத ஒரு பக்கம்னா, சேத்துப்பட்டு கேசவன் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு 15 பேரை கைது பண்ண போனாங்க. அதில் பூமாய் முத்தோழர்கள், அந்த கல்லூரி மாணவர்கள் 3 பேர். இந்த 15 பேரையும் அந்த ஏரியா ஏசி மோகன்ன்றவரும், உளவு போலீஸாரும், காக்கி சட்டை போடாத உளவு போலீஸாரும் இரும்பு பைப்பை கொண்டு தாக்கியிருக்கிறாங்க. அதில் தோளுக்கு, காலில், முதுகில், கழுத்துலன்னு சொல்லி பல இடங்களில் இன்னமும் வந்து அப்படியே ரத்த காயங்கள் மாதிரி அப்படி பட்டிருக்குது. பெண்களை பூட்ஸ் காலால் எட்டி உதச்சி மிதித்து, கழுத்தில் காலை வச்சு மிதித்து, உங்களுக்கெல்லாம் இது தேவையா அப்படின்னு ரொம்ப ஆபாசமாக, ரொம்ப கேவலமான வார்த்தைகளில் பேசி காலால் எட்டி உதச்சி மிதிச்சிருக்கிறாங்க. இப்படி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு தாக்குனதுன்றது வெளி உலகத்துக்கு தெரியாது. அவங்களால எழுந்து கூட நிற்க முடியல. ஒரு தோழரை போய் நாங்கள் சந்திக்கும்போது அவராண்ட பேசலான்னு எழுந்து நில்லுங்கன்னும் போது அப்படி எழுந்து நிற்கிறாரு, தடுமாறி கீழே விழுறாரு. அது வரைக்கும் 3 மணி நேரம் வந்து இந்த தாக்குதல் நடந்த பிறகு 3 மணி நேரம் ஸ்டேஷனில் வச்சுறான். எங்கே வச்சுக்கிறேன்னு சொல்லாமல் வச்சுருந்து போய் பார்க்குற வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் கூட கூப்பிட்டு போகல. கடைசியாக இப்போ மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட ரிமாண்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 9-10 மணிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கூப்பிட்டு போகும்போது மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட தான் இவங்க தோழர்கள் சொல்கிறாங்க, மாணவர்களும் தோழர்களும் எங்களை கடுமையாக அடித்தாங்க, தாக்குனாங்க, எங்களை ஹாஸ்பிட்டல் கூட கூப்பிட்டு போகலன்னு. அதை கேட்ட பின்னாடி மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு போடுறார்,
ரிமாண்ட் பண்ண முடியாது. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அவங்களுக்கு வைத்தியம் பார்த்து கூட்டிகிட்டு வா, அதுக்கப்புறம் நாங்கள் ரிமாண்ட் பண்ணுறோம். 12-1 மணி வரைக்கும் ரிமாண்டே பண்ணலை. இன்னும் இரவு 12-1 மணி வரைக்கும் ரிமாண்ட் பண்ணல. ஆனால் ஹாஸ்பிட்டலில் முடியல. அந்தளவுக்கு கடுமையான காயம், தோளுக்கு கடுமையான அடி. போலீஸ்காரர்கள் வந்து குறி வச்சு தாக்கியிருக்கிறாங்க இவர்களை. இந்த கடையை வந்து உடைத்தவர்கள் என்ற முறையில் இது மாணவர்கள் போராட்டமாக பரிணமிக்குது அப்படின்ற முறையில் இதை ஒடுக்கணுன்றதுக்கு திட்டமிட்டு குறி வச்சு தாக்கியிருக்கிறாங்க. மாணவர் போராட்டமாக பரிணமிக்குது அப்படின்னு சொன்னீங்க. இந்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர் போராட்டம் என்பது என்ன விதமான தாக்கத்தை மாணவர்கள் மத்தியில் உருவாகும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இது டாஸ்மாக் பிரச்சனைன்றது பொதுவில் பெண்களுடைய பிரச்சனை, அப்புறம் பள்ளி மாணவர்கள் குடிக்கிறாங்க, கல்லூரி மாணவர்கள் குடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமானது, இதில் டாஸ்மாக் கடைகளினுடைய எண்ணிக்கை 6800. அதுவே அரசு பள்ளி, அதாவது அரசு பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி ரெண்டுத்தையும் சேர்த்து கூட்டினா, அரசாங்க கணக்குப்படி சேர்த்து கூட்டினா 4800. 2000 டாஸ்மாக் கடைகள் வந்து பள்ளிக்கூடத்தை விட அதிகமாக இருக்குது. பட்டி தொட்டியெல்லாம் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக பள்ளிக்கூடம் காலேஜ் மத்தியில் அந்த பக்கத்தில் மட்டும் 1500 டாஸ்மாக் கடைகள். இந்த பச்சைபாஸ் காலேஜ் பக்கத்தில் இந்த போராட்டம் வந்து எங்கேயோ நடக்கலை. காலேஜ் காம்பவுண்டுக்கு பக்கத்தில் இருந்த டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி தான் அடிச்சு நொறுக்கின போராட்டம் நடந்துருக்குது. இல்லை, இப்போ இதெல்லாம் பார்க்குறதுக்கு அரசியல் கட்சிகள் இருக்குது, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதுக்கு தேவையான்றது அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அதான் நாங்கள் அதான் சொல்கிறோம். 6800 டாஸ்மாக் கடை, 4800 அரசு மேல்நிலை உயர்நிலை பள்ளி. இப்போ மாணவர்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, நான் படிக்கவா குடிக்கவான்றது. பள்ளிக்கூடம் பக்கத்தில், காலேஜ் பக்கத்தில் டாஸ்மாக் கடையை வச்சா மாணவர்கள் குடிச்சிட்டு சீரையை தான் செய்வாங்க. அப்போ மாணவர்களை சீரழிக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்குது இது. அப்போ மாணவர்களை சீரழிக்கிற பிரச்சனையில் மாணவர்கள் படிக்க வேண்டியவர்கள் வந்து போராட்டம் நடத்தலாமா அப்படின்ற கேள்வி அபத்தமாக இருக்குது. மாணவர் நலன் கருதியே இந்த போராட்டத்தை நடத்த வேண்டியது மாணவர்கள். அரசியல்வாதிகள், கட்சிகள் இந்த கோரிக்கை முன்வைப்பதற்கும் நீங்கள் முன்வைக்கிறதை எப்படி வேறுபடுத்தி பார்க்குறீங்க, எப்படி சொல்கிறீங்க? அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் 2016 தேர்தல், அந்த தேர்தலை மையப்படுத்தி இப்போ எல்லா கட்சியும் பேசுகிறாங்க. அதுக்குள்ளே போட்டி, யார் அறுவடை பண்ணுறது என்னன்ற போட்டி. ஆனால் மாணவர்களுக்கு தேர்தல் இல்லை பிரச்சனை. இப்போது மாணவர்கள் இந்த 2016 தேர்தலை முன் வச்சியா இந்த டாஸ்மாக் கடையை மூணுன்ற போராட்டத்தை நடத்துகிறாங்க. மாணவர்கள் நலன் கருதியே இந்த போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்குது. சமூகம் சீரழியுது, சமூக நலன் கருதி இந்த போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்குது. அப்போ மாணவர்களுக்கு தேர்தல் ஆராயம் என்பதை தாண்டி சமூக நலனின் தான் இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு போராட்டத்திலையும் மாணவர்கள் முன்னின்னா அந்த போராட்டம் வெற்றி பெறும்ன்றது ஒரு வரலாறு இருக்குது. அது கடந்த கால 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் முதற்கொண்டு மாணவர்கள் போராட்டம் அது சமூக போராட்டமாக பரிணமிக்குதுன்றது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக தான் இந்த டாஸ்மாக் பிரச்சனையை மாணவர்கள் பார்க்குறாங்க. இன்றைக்கி பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களுடைய இந்த போராட்டம் என்பது அனைத்து கல்லூரி மாணவர்களையும் போராட தூண்டக்கூடிய போராட்டம். நாங்கள் எதிர்பார்க்குறது அதுதான். மாணவர்கள் டாஸ்மாக்கை மூடணும். இந்த போராட்டன்றது இப்போ சென்னையில் மட்டுமா, வேறு இடங்களில் நடந்திருக்கா, நடக்குமா? இது இப்போ சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் நடந்த போராட்டம். அதுக்கு பின்னாடி வந்து கோயம்புத்தூரில் ஆர்எஸ்ஐஎஃப் தோழர்கள் அங்கே மாணவர்களை திரட்டி போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. விருத்தாச்சலத்துலேயும் அது மாதிரி ஆர்எஸ்ஐஎஃப் தோழர்கள் ஒரு கடையை அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க. இப்படி விருத்தாச்சலம், கோவை இந்த இடங்கள் நடந்துருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கறது, இந்த அரசுக்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது, மனு கொடுக்க முடியாது. இது குடிக்கெடுக்கிற அரசாக இருக்குது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் சீரழிவதை வேடிக்கை பார்க்குற அரசாக இருக்குது. ஆனால் இங்கே போய் மனு கொடுத்து கெஞ்சுறதுன்றது கூடாது. அதே போல் அவர்களாக மூடுவாங்கன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்கிறது, இல்லை மாணவர்கள் வந்து ஒரு இது பேரணிமாய் போய் அவங்ககிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறது, அதை நாங்கள் எதிர்பார்க்கல. மாணவர்களே, பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களைப் போல தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் டாஸ்மாக்கை மூடுவோம் என்று வீதியில் இறங்கி போராடணும். டாஸ்மாக் கடையை முற்றுகையிடணும். டாஸ்மாக் கடையை முற்றுகையிடுவது மட்டும் போதாது, அதை மூடுவதுன்ற வகையில் அடித்து நொறுக்க வேணும்னா கூட அடித்து நொறுக்கணும். அதை மூடியே ஆகணும். அது மாணவர் தான் செய்ய முடியும், மாணவர்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்குதுன்ற சமூக நலனிலிருந்து மாணவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தணும்னு எதிர்பார்க்குறோம். ஒரு மாணவர் எழுச்சி ஏற்பட வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய விருப்பம். பச்சையப்பன் கல்லூரி மாணவர் போராட்டத்தின் வழியில் தமிழகம் முழுதும் டாஸ்மாக்கிற்கு எதிரான ஒரு மாணவர் கிளர்ச்சி எழும்பும் என்று எதிர்பார்ப்போம்.